ஈரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையில் தற்போது சுமார் 1,50,000 பேர் ஹெரோயின் போதைப் பொருளுக்கும் சுமார் 50,000 பேர் ஐஸ் போதைப் பொருளுக்கும் அடிமையாகியுள்ளதாக அபாயகரமான ஊடகங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபை மதிப்பிட்டுள்ளது. குறிப்பாக பாடசாலை மாணவர்களிடையே ஐஸ் பயன்பாடு அதிகரித்து வருவது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அடிமையானவர்களை குற்றவாளியாக கருதி சிறையில் அடைப்பதை தவிர்த்து அவர்களை முறையான மறுவாழ்வு மையங்களுக்கு அனுப்பி சமூகத்துடன் இணைக்கும் வேலை திட்டத்தை விரிவுபடுத்த ஜனாதிபதி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார். ஒரு நாட்டின் முதுகெலும்பாக விளங்குபவர்கள் இளைஞர்கள். ஆனால் இன்றைய இலங்கையில் அந்த முதுகெலும்பை சிதைக்கும் ஒரு பெரும் நச்சாக போதைப் பொருள் உருவெடுத்துள்ளது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஹெரோயின், கஞ்சா மற்றும் ஐஸ் போன்ற செயற்கை போதைப் பொருட்களின் ஊடுருவல் சமூகத்தின் அமைதியை குலைத்து வருகின்றது. இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாணம், கொழும்பு மற்றும் கடலோர பகுதிகளில் போதைப் பொருள் பழக்கம் அதிகமாக காணப்படுகின்றது. போதைக்கு அடிமையாவதால் குடும்பங்களுக்கு வன்முறை, விவாகரத்து மற்றும் வறுமை ஏற்படுகின்றது. போதைப் பொருள் வாங்க பணம் தேடுவதற்காக திருட்டு, வழிப்பறி மற்றும் கொலை போன்ற பாதகமான செயல்களில் இளைஞர்கள் ஈடுபடுகின்றார்கள். நரம்பு மண்டல பாதிப்பு, மனநல சிதைவு மற்றும் தற்கொலை எண்ணங்கள் போதைப் பொருள் பாவனையின் நேரடி விளைவுகளாக இருக்கின்றது. போதைக்கு அடிமையானவர்களை குற்றவாளியாக கருதாமல் அவர்களை குணப்படுத்த கந்தக்காடு, நிந்தவூர் போன்ற இடங்களில் பாரிய மறுவாழ்வு மையங்கள் இயக்கப்படுகின்றன. போதைப் பொருளை ஒழிப்பது அரசாங்கத்தின் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனுக்கும் இதில் பங்குண்டு. பெற்றோர்கள் பிள்ளைகளின் நண்பர்கள் மற்றும் அவர்களது நடத்தையில் ஏற்படும் மாற்றங்களை உடனுக்குடன் கவனிக்க வேண்டும். பாடசாலைகளில் போதைப் பொருள் விழிப்புணர்வு கருத்தரங்குகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். போதைப் பொருள் பாவனை என்பது அழிவின் ஆரம்பம். எமது வருங்கால சந்ததியினரை இந்த மாய வலையில் இருந்து மீட்க முறையான சட்டங்கள், சமூக விழிப்புணர்வு மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அன்பு கலந்த சிகிச்சை ஆகிய மூன்றும் அவசியம். இலங்கையில் கடந்த சில தினங்களில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை தொடர்பான கைது செய்யப்பட்டவர்கள் அதிகரித்துள்ளனர். இன்றைய தினம் மலேசியாவில் இருந்து 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 1 கிலோ குஷ் கஞ்சா போதைப் பொருளை தனது பொதியில் மறைத்துக் கொண்டு வந்த 34 வயதுடைய கொழும்பு பகுதியை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நிட்புவ பின்ன கொல்லவத்தை பகுதியில் முச்சக்கர வண்டியில் 61 கிலோவிற்கும் அதிகமான எடையுள்ள ஐஸ் போதைப் பொருளை கடத்தி சென்ற 45 வயதுடைய நபர் ஒருவர் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் ஹிரிபத்கொட பகுதியில் 3 கிலோவிற்கும் அதிக எடையுள்ள ஹெரோயினுடன் ஒருவரும் அவருக்கு உதவியதாக கூறப்படும் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த 32 வயதுடைய நபர் ஒருவரும் கட்டுநாயக்க பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 3ஆம் தேதி சுமார் 1 கிலோ ஐஸ் போதைப் பொருளுடன் பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரான தரங்க என்பவரின் நெருங்கிய சகா ஒருவரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். புத்தளத்தில் 8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இப்படி கைது எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே உள்ளது. யாழ்ப்பாணத்திலும் யுக்திய மற்றும் நேஷன் யூனிட் திட்டங்களின் கீழ் கடந்த சில நாட்களில் பல சிறிய அளவிலான கைதுகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக பருத்துறை மற்றும் குருநகர் பகுதிகளில் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து நாடு முழுவதும் 24 மணி நேரமும் சுற்றி வளைப்புகளை நடத்தி வருகின்றனர். இதில் கைது செய்யப்பட்டவர்கள் பிணையில் வெளிவர முடியாதபடி சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. சிறிய அளவிலான போதைப் பொருள் வைத்திருப்பவர்கள் சிறைக்கு அனுப்பப்படாமல் நீதிமன்ற உத்தரவின் பேரில் கட்டாயமாக மறுவாழ்வு மையங்களுக்கு அனுப்பும் முறை சட்டமாக்கப்பட்டுள்ளது. கடல் வழியாக போதைப் பொருள் வருவதை தடுக்க சர்வதேச கடற்பரப்பில் இந்திய மற்றும் மாலத்தீவு கடற்படையினருடன் இணைந்து இலங்கை கடற்படை கூட்டு சோதனைகளை நடத்துகின்றது. தற்போது ஜனாதிபதியின் உத்தரவின் கீழ் பாடசாலைகளுக்கு அருகில் போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக பிணையில் வர முடியாத சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் பயன்பாட்டை கட்டுப்படுத்த மிகவும் கடுமையான சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. 1984ஆம் ஆண்டில் 13ஆம் இலக்க அபாயகரமான ஊடகங்கள் கட்டளை சட்டத்தின்படி 2 கிராமுக்கு அதிகமான ஹெரோயின் அல்லது அதற்கு இணையான ஐஸ் போதைப் பொருள் வைத்திருப்பவர்களுக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம். போதைப் பொருள் விற்பனை மூலம் ஈட்டிய பணம், வீடுகள் மற்றும் வாகனங்கள் அரசாங்கம் கையகப்படுத்துவதற்கு பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற விசாரணைகள் முடியும் வரை காத்திருக்காமல் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை விரைவாக அளிப்பதற்கு புதிய சட்ட திருத்தம் தற்போது அமுலில் உள்ளது. இது போன்ற பதிவுகளுக்கு எங்களுடைய சேனலை பார்வையிடவும்.